ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 2 டேஸாக நம்ம வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி சூப்பராக கமகமக்கிற ரசம். முதல்ல புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி ஃபஸ்ட்டு புளி தண்ணியை எடுத்துகிட்டு அதிலே ஒரு தக்காளி, மொத்தம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவு அல்லது எலுமிச்சம் அளவு சைஸ் புளி, உங்களுக்கு தகுந்த மாதிரி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு தக்காளியை பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா கையாலே பிசைஞ்சு விடுங்க, மிக்சியிலலாம் அரைச்சி போட வேணாம். ஸோ இன்னொரு தக்காளி இருக்குது. முதல்ல நம்ம நெய்யில் தான் ரசம் இப்போ தாளிக்க போகிறோம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றுங்க. பட் இந்த தக்காளி ரசம் நெய்யில் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஒரு சஜஷன், நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கூட வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு எப்போயுமே நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதிகமாக புளிப்பு போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துட்டே வரேன், பாருங்கள். இப்போது மொத்தம் 6 பூண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 பூண்டு அளவு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி தட்டி, நீங்கள் எதில் தட்டி போடுவீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டி போடுங்க. சின்ன சின்னதாக நறுக்கி இருந்தாலும் நறுக்கி போடலாம். பட் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். மீதி உள்ள பூண்டை என்ன செய்ய போகிறேன்னா ரசத்தில் சும்மாவே தட்டாமே போடுறேன். ஸோ நீங்கள் தட்டி போடுறாருந்தாலும் ரசத்தில் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு வந்து பூண்டு நல்லா வதங்குது, அந்த வாசனை அடிக்குது. கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். ரொம்ப சுவையாக இருக்கும், வீடே மணக்கும். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்குங்க. இந்த ரசம் வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற ரசம் மாதிரியே அந்த டேஸ்ட். உப்பு வந்து வெரி லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ரசத்துக்கு போடணும். முன்னாடியே புளிப்பில் நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரசம் வந்து கடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு, நல்லா வந்து அந்த கலருக்காக. இப்போது நம்ம ரசத்தை ஊற்றின உடனே மூடி வச்சிடணும். எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ ரசத்தை ஊற்றி உடனே மூடி வச்சிடணும். ஒரு 1 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தூள், மிளகையும் ஜீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணி லாஸ்ட்டாக அந்த மேலே தூவணும். ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் பச்சையாக இருந்தாலும் தூவலாம், அது கொதிக்கிறதுல ஒன்றும் ஆகாது. ஸோ பட் வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் எப்போயுமே வறுத்து தான் தூவேன். இப்போ வந்து உங்களுக்கு ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. நுரைச்சி வர்றப்போ கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். அந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவு சுகர் போட்டிங்கன்னா ரசம் வந்து நல்லா அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு இனிப்பு செமையாக எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொதி வரையில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கவே கூடாது, அப்படி நுரைச்சி வரையில் ஆஃப் பண்ணிடணும். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.